ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களை இந்த வீடியோ பதிவில் ஒரு காரியத்தை வீட்டில் பண்ணுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது வீட்டில் ஈசானிய மூலைன்னு ஒன்று இருக்கும். அந்த ஈசானிய மூலையில் நான் சொல்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுங்கள். எப்பேற்பட்ட எதிரையும் காலையில் மண்டிடுவான். அதாவது உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருந்தாலும் சரி, போட்டி பொறாமல் எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ஷார்ட் அவுட் ஆயிரும். அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். வீட்டில் ஈசானிய மூலையில் இதை வச்சுட்டிங்கன்னா எதுலேயும் வெற்றி கிடைக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொழுங்கும், எதிர்ப்புகளும் இல்லாமல் இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். முதல் நம்ம வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ ஈசானிய மூலைன்னு இருக்கும். ஈசானிய மூலையம்னா என்னென்னா கிழக்கு வடக்கு சேர்கிற இடம். நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரீம், அதாவது எக்ஸ்ட்ரீம்னா என்ன, வீட்டில் கடைசி பாகம்னு அர்த்தம். வீட்டில் அவுட்ரு சுவர், கிழக்கு பக்கம் அவுட்ரு சுவரும் வடக்கு பக்கம் அவுட்ரு சுவரும் சேர்கிற இடம் உள்பக்கம். சரியா, வீட்டுக்கு உள்பக்கம் ஒரு மூலை, அதான் ஈசான மூலை, சனி மூலைன்னு சொல்லுவோம். வீட்டில் மொத்தம் 4 மூலை இருக்கும். ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. அக்னி மூலையில் தான் அடுப்பு இருக்கும் முறைப்படி. கன்னி மூலையில் பூஜை ரூம் இருக்கும். ஈசான மூலையில் பூஜை ரூம் இருக்கும். ஈசான மூலை கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும். அங்கே நீர்நிலைகள், தண்ணி சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சுக்கலாம். தோட்டம் வச்சுக்கலாம், தண்ணி குழா வச்சுக்கலாம். இப்படி சில சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஈசான மூலைலாம் தெரியாது. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குலாம் தெரியாது. அவங்க வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. கொஞ்சம் அனுபவசாலிகிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஈசான மூலைங்கிறது ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுகிறது. அங்கே ஒரு காரியத்தை பண்ணணும். பொதுவாக ஈசான மூலை சூரியனுடைய நேர்மறை ஆற்றல் அங்கே படுது. சூரியனுடைய கதிர்கள் முதல்ல படுற இடமே காலையில் ஈசானிய மூலை தான். அதுபோக குபேரனுடைய இடமாக பார்க்கப்படுகிறது. குபேர மூலைன்னு அதை சொல்லலாம். குபேரனுடைய அல்காபுரி நகருக்கு நகரமானது. ஈசான மூலையில் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வீட்டில் செல்வம் இருக்கும். 16 வகை செல்வம் இருக்கும். செல்வம்னா பணம்னு எடுத்துடாதீங்க. பணம், ஆரோக்கியம், படிப்பு, அறிவு, ஆக்கம், ஊக்கம், ஆற்றல், காரிய அனுகூலம் எல்லாமே இருக்கும். 16 வகை பேருமே வீட்டில் இருக்கணும்னா ஈசான மூலை மிகச்சிறப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஈசான மூலையை நீங்கள் மிகச்சிறப்பாக பார்த்துக்கணும். அதுபோல் ஈசான மூலையில் சூரியன், புதன், குரு இந்த 3 கிரகங்களோட ஆதிக்கமும் இருக்குது. குரு தனகாரகன், உங்கள் ராசிநாதன். சரியா, 1-10 குடையவன். புதன் 4-7 குடையவன், சுகஸ்தானாபதி, கலஸ்தர ஸ்தானாபதி, எனக்க ஸ்தானாபதி. சூரியன் 6 குடையவன், உத்தியோகத்தை குறிக்கிறவன், கடன் நோய் எதிரியை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறவன். ஸோ சூரியன், புதன், குரு இந்த 3 கிரகங்களுடைய தாக்கம் ஈசான மூலையில் இருக்குது. அதுபோக அது குபேர மூலை. குபேரங்கிறது ஒரு திசைக்கு அதிபதி, வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன் தான். அதனால் நீங்கள் வடக்கு கிழக்கு சேர்கிற இடத்துல நான் சொல்கிற காரியத்தை பண்ணணும். சரியா நேர்களே, இதுதான் ஈசானிய மூலை. என்ன காரியம் சார் பண்ணணும் அப்படின்னு அதை நான் சொல்கிறேன். அந்த காரியத்தினுடைய பலன்கள், அந்த காரியம் செய்தனால மீனராசிக்கு என்ன லாபங்கள் வரும் அதை நான் சொல்கிறேன். இதை வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம், எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். மீனராசியில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செய்யலாம். எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் செய்யலாம். தசாபத்தி என்ன நடந்தாலும் செய்யலாம். இது ஒரு சர்வரோக ரிவாணி, அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கும். கண்ணாடி கிளாஸை எடுத்துக்கணும். கண்ணாடி கிளாஸ், நம்ம டீ கடையில் டீ குடிக்கிறோம்ல, அந்த கண்ணாடி கிளாஸ். அந்த கண்ணாடி கிளாஸில் 3/4 பாகம் நல்ல தண்ணி ஊற்றணும். சரியா, ஒரு தேக்கரண்டி கல் உப்பு போடணும், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் போடணும். 3 பொருட்களை தான் போடணும். கண்ணாடி கிளாஸு, அதில் 3/4 பாகம் தண்ணி ஊற்றணும், ஒரு தேக்கரண்டி கல் உப்பு போடணும், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் போடணும். அவ்வளோதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஈசான மூலையில் வைக்கணும். இப்போ இந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி கிளாஸ் சந்திரனுடைய அனுக்கிரம். கண்ணாடி கிளாஸு சந்திரனுடைய பிம்பமாக பார்க்கப்படுகிறது. கண்ணாடி மனிதனோட முகத்தை காட்டும். முகத்தில் என்ன பிரச்சனையோ அதை அப்படியே கண்ணாடி காட்டும். முகம் அகத்தில் உள்ளதை காட்டும். ஒரு மனிதனுக்கு அகம் சரியில்லை, உள்ள சரியில்லைன்னா முகம் வாடி போயிருக்கும். அதைத்தான் அகத்தில் உள்ளதை காட்டும் முகம், முகத்தை உள்ளதை காட்டும் கண்ணாடி. ஸோ கண்ணாடிங்கிறது ஒரு மனிதனுடைய அகம் முகம் ரெண்டுமே பிரதிபலிக்கும். அப்பேற்பட்ட கண்ணாடி சந்திரனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. மனோகாரகன், மாதுர்காரகன். மீனராசிக்கு சந்திரன் அதிர்ஷ்ட சனாதிபதி, பேரதிர்ஷ்ட சனாதிபதி. மீனராசிக்கு சந்திரன் வாரி வழங்குவார். உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக சில லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மீன ராசியில் சந்திரன். மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சந்திரன் ரெடியாக இருப்பார். எப்படா பலனை கொடுக்கலான்னு ரெடியாக இருப்பார். சில பேருக்கு சந்திர தசை நடக்கும். மீனராசியில் வயசானவங்களுக்கு சந்திர தசை நடக்கும். அவங்களுக்கெல்லாம் சந்திரன் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். நல்ல ஒளிச்சந்திரனாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருந்திருக்கணும்னா நீங்கள் ஆனி மாதத்துலேருந்து பிறந்திருக்கணும். சரியா, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல சந்திரனாக இருப்பார். நல்லா இருப்பாங்க. இவங்க மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. சரியா, கார்த்திகை, மார்கழி
இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சந்திரன் வந்து கண்ணாடியோட அம்சமாக பார்க்கப்படுகிறார். அடுத்து வந்து சந்திரன் வந்து தண்ணிக்கு உடையவர், நீருக்கு உடையவர். நீர்னால சந்திரன் தான். சந்திரன் வந்து ஒரு நீர். சரியா நேர்களே? இந்த பூமியிலே வந்து 75% தண்ணி தான் இருக்குது. நம்ம வாழ்கிற பூமியிலே வந்து 75% கடல், ஆறு, குளம் தான் இருக்குது. 25% தான் நிலப்பரப்பு இருக்குது. அதில் தான் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா எல்லாமே இருக்குது. ஸோ கடல் தான் அதிகமாக இருக்குது. அதை தான் அவ்வாப்பட்ட என்ன சொன்னால், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு இருக்கான். அந்த நீருக்கு சொந்தக்காரன் வந்து யார்? சந்திரன். அதனால தான் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்கும். ஏன்னா பௌர்ணமிங்கிறது முழு நிலவு. சந்திரன் வந்து பரிபூர்ணமாக அன்றைக்கி வந்து இருப்பார், முழு ஒளித்திறனோடு இருப்பார். அதனால் கடல் பொங்கும். ஏன்னா சந்திரன் பிறந்த இடமே கடல் தான். சரியா நேர்களே? அதுபோக வந்து அந்த சந்திரன் கண்ணாடி, அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போடுற உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த உப்பு வந்து சுக்கரன் உப்பு எங்கே சார் உற்பத்தி ஆகுது? கடல் தான் உற்பத்தி ஆகுது. கடல் தண்ணியை காய்ச்சினா தான் உப்பளத்தில் போட்டு அதை வந்து நம்ம வந்து சூடுபடுத்தி ஆவி பண்ணணும்னா அது வந்து உப்பளத்தில் வந்து உப்பாக மாறுது. ஸோ உப்பு உருவாகிற இடமும் கடல் தான். ஸோ சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. இந்த 2 கிரகங்களுமே சேர்ந்து வந்து மீனராசிக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா அந்த கண்ணாடி கிளாஸ் வழியாக கொடுக்கும். ஸோ அந்த கண்ணாடி கிளாஸில் நீங்கள் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டிங்கன்னா இந்த கிரகங்களோட ஆதிக்கம் அப்படி பரிபூர்ணமாக இருக்கும். சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர், மகிழ்ச்சியை கொடுக்குறவர், இன்பத்தை கொடுக்குறவர். மீன ராசிக்கு 3, 8 கூடியவன். தைரிய வீரிய சனாபதி, அதிர்ஷ்ட சனாபதி, ஆரோக்கிய சனாபதி, அட்டமாதிபதி. உங்களுக்கு ஒரு தைரிய வீரிய முனப்பை கொடுப்பாரு, ஆயிலை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வம். அதுக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் தான். சுக்கிர திசை நடக்கும். இப்போ மீனராசியில் சுக்கிர திசை கண்டிப்பாக நடக்கும். ஒரு 35 வயசுலேருந்து ஒரு 55 வயசில் இருக்கிறவங்களுக்கு மீனராசியில் சுக்கிர திசை நடக்கும். அவங்க இந்த காரியம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், கூடுதல் சிறப்பாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, சிகரம் தொட்ட மாதிரி இருக்கும். சரியா நேர்களே? ஸோ கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி கல் உப்பு போடுறீங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் போடுறீங்க. மஞ்சள்னாலே குரு தான், மங்களகாரகன் குரு. மஞ்சள் வஸ்திரத்துக்கு உரியவன், மஞ்சள் நிறத்துக்கு உரியவன் குரு பகவான், தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன். அது யார்? அவர் உங்கள் ராசிநாதன் தான். மனதுக்கும் உடலுக்கும் உரியவர், கர்மகாரகன், 1க்கு 10க்கு உரியவர். ஸோ மஞ்சளை போட்டிங்கன்னா அங்கே வந்து சந்திரன், சுக்கிரன், குரு, இந்த 3 பேரோட ஆதிக்கம் வந்து சிறப்பாயிரும். இதுபோக இன்னொரு பியூட்டி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. சந்திரன் வீட்டில் தான் குருவும் சுக்கிரன் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் குருவும் சுக்கிரன் இருக்காங்க. இது அருமையான அமைப்பு. இதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். சரியா? நல்ல விஷயத்தை திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. என்ன சொல்லுவாங்க, நன்மக்கள் எப்பயுமே நன்மக்கள் தான், மேன்மக்கள் எப்பயுமே மேன்மக்கள் தான், நல்ல விஷயம் எப்பயுமே நல்ல விஷயம்தான். சரியா? அது மாதிரி மல்லிகைனா எப்பயுமே மணக்கும். அதுபோல் மீனராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஈசான மூலையில் இந்த காரியத்தை பண்ணுங்கள். இது எப்போ பண்ணணும் சார் அப்படின்னா, இரவு தான் பண்ணணும். இரவு 8 to 9 பண்ணணும். 11 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். நீங்கள் என்றைக்கு ஆரம்பித்தாலும் சரி 11 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம், இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். இரவு 8 to 9 குரு வேலையில் ஆரம்பிக்கலாம். ஈசான மூலையில் வைக்கலாம். சில பேருக்கு வந்து வீட்டில் ஈசான மூலை வந்து நல்லா இருக்காது. அந்த இடத்துல பொருட்கள் போட்டிருப்பாங்க, அமைப்பு இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா வீட்டில் வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம். சரியா? பூஜை ரூமில் வைக்கலாம், டைனிங் ரூமில் வைக்கலாம், ஸ்டடி ரூமில் வைக்கலாம். சரியா? அதாவது பெட்ரூமை தவிர மற்ற ரூமில் வச்சுக்கலாம். சுத்தமான இடம்னு நமக்குன்னு தெரியும். வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரு இடத்த சுத்தமான இடம்னு வச்சுருப்பாங்க. பூஜை ரூம் எப்போயுமே சுத்தமாக இருக்கும். அடுப்படியில் வைக்காதீங்க, ஏன்னா அக்னி மூலை, அது வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது. அதனால் அங்கே வைக்க வேண்டாம். டைனிங் ரூமில் வைக்கலாம் அல்லது ஸ்டடி ரூமில் வைக்கலாம். ஸ்டடி ரூமில் என்ன, பிள்ளையெல்லாம் உட்காந்து படிக்கும், புஸ்தமெல்லாம் வச்சுருப்போம், சேசனீர்லாம் வச்சுருப்போம். அந்த ரூமில் ஈசான மூலையில் வைக்கலாம். நீங்கள் எந்த ரூமில் வச்சாலுமே அந்த வடக்கு கிழக்கு மூலையில் தான் வைக்கணும். நம்ம வீட்டுக்கு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் சேர்ற அந்த மூலையில், உள்பக்கம் மூலையில் செவத்து கீழே வைக்கணும். சரியா? அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கணும். ஒரு 3 அடிக்கு 3 அடி சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன கோலம் போட்டுக்கலாம். இல்லைன்னா சின்ன தலைப்பலகை வச்சுக்கலாம். இல்லைன்னா 4 பூக்களை போட்டு அந்த இடத்துல இந்த டம்ளர் வைக்கலாம். கண்ணாடி கிளாஸை வச்சு அதில் 3/4 பாகம் சுத்த தண்ணியை ஊற்றி, நான் சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சளை போட்டு நமச்சிவாய நமகன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. இரவு 8 to 9 யார் வேணாலும் வைக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் வைக்கலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவங்க வைங்க. பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாக இருந்தால் தவிர்த்துருங்க, ஆண்களை வைக்க சொல்லுங்கள். 8 to 9 வச்சுக்கிட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். சார் நாங்கள் வீட்டில் நைட்டில் நான்வெஜ் சாப்பிட போகிறோம், ஆம்லேட் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த காரியத்தை பின்னாடி கூட வைக்கலாம். சரியா? இதுக்கும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை வைக்கும்போது சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா? சுத்தமாக இறைநாமத்தை சொல்லி, ஆண்டவா எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. இப்போ நீங்கள் அதை வைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன ஆதிபத்தியம், என்னென்ன விசேஷம் கிடைக்கும் அப்படின்னா 5, 1, 10, 3, 8 அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும். உங்களோட பிள்ளைகள் படிப்பு, வேலைவாய்ப்பு, உத்தியோகம், திருமணம் நல்லபடியாக அமைப்பும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். ஆள் கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இருப்பீங்க.
சிறப்பாக இருப்பீங்க. செயலாலும் சிந்தனையாலும் மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க. சேரிய காரியம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கர்மம் நல்லா இருக்கும், காரியம் நல்லா இருக்கும். பூஜை பனஸ்காரம் கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. தொழில் வியாபாரம் ட்ரேடிங் ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். ஃபினான்சியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனையில் இருக்கிறவங்க, வங்கி மேலாண்மையில் இருக்கிறவங்க, அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க, நிதி மேலாளர் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன நகைக்கடை, வடகு கடை, வட்டி கடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். மஞ்சள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பூஜை புனஸ்காரம் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இணக்கம் இருக்கும். சரியா? தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். உயில் பணம் வரும். பிறரோட பணம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், வேலை பார்த்து ரிட்டையர்டான ப்ராவிடமெண்ட், கிராஜுவேட்டி இது மாதிரி பணங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது மாதிரி சில பலன்கள் வந்து இந்த காரியம் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கும். சரியா நேர்களே? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இரவு 8 to 9 இன்றைக்கி வேலைக்கிழமை இரவு நீங்கள் வைக்கலாம். இன்றைக்கி வைக்க முடியலன்னா நாளைக்கு வைங்க. ஆனால் என்றைக்கு வச்சாலுமே இரவு 8 to 9 தான் வைக்கணும். வச்சு 11 நாட்கள் தொடர்ந்து வைக்கணும். சார் நான் 11 நாள் வைக்கும்போது இடையில 2 நாள் பிரேக் ஆகி போச்சு, வெளியூர் போயிட்டோம், ஒரு காரியமாக எங்களால் செய்ய முடியல அப்படின்னா அந்த 2 நாளை விட்டுட்டு மற்ற நாளை கவுண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 11 நாள் செய்யணும். சரியா? அதில் 2 நாள் கேப் ஆனாலும் சரி, 3 நாள் கேப் ஆனாலும் சரி, 2 நாள் செய்யாமல் இருந்தாலும் சரி, எண்ணிக்கை கணக்கு 11 வரணும். எதுக்கு 11 சொல்கிறேன்னா, 11ங்கிறது 1 + 1, 2 1 சேர்ந்தது தான் 11. 1 + 1 = 2. 2னா சந்திரன் அர்த்தம். எண் கணிதத்தில் நியூமராலஜியில் 2னா சந்திரன். சந்திரன் ஆதிக்கம் அங்கே பரிபூர்ணமாக இருக்கும். அது மீன ராசிக்கு சந்திரன் ராஜயோகாதிபதி. சரியா நேர்களே? இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கலத்தில் யோகத்தில் இருக்கிறார். மிகச்சிறப்பாக இருக்கும். பேசி படிக்கிறவங்களுக்குலாம் இந்த 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நடக்குங்க, உண்மையிலே நடக்குங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி சந்திரன் வந்து அசுபதி நட்சத்திரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. நல்ல விசேஷம்தான். சரியா? குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறார். குரு சுக்கிரன் கேந்திரமாக 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான், நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுபமுகூர்த்த வேலையில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க. ஈசான மூலையில் இருக்கிறவங்க அதை செய்யுங்க. சில பேருக்கு ஈசான மூலைன்னா இங்கிலீஷில் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர். சரியா? நார்த் ஈஸ்ட் கார்னர், இன்சைடு கார்னர். சரியா? வீட்டுக்கு உள்பக்கம் இன்சைடு கார்னர் அந்த மூலையில் வைக்கணும். சரியா? மூலைனா மூளை ஒட்டி வைக்கக்கூடாது. அதிலிருந்து ஒரு 3 அடி தள்ளி வைக்கணும். 2 மூலையில் இருந்தும் 3 அடி தள்ளி வைக்கணும். அதுபோல் வீட்டில் ஈசான மூலையில் வந்து நம்ம சில சுவாதிக் சின்னத்தை வைக்கலாம். சின்னம்னா என்ன? சுவாதிக் சின்னம் வைக்கலாம். சுவாதிக் சின்னம்னா என்ன? ஓம். இந்தியில் ஓம் போடுறோம்ல, அந்த ஓம் போடலாம். இல்லைனா நம்ம ஓம்னு வரையலாம். மஞ்சள்லையோ சந்தனத்தில் ஓம்னு வரையலாம். ஓம்னு ஒரு எழுத்தை போடலாம். இல்லைனா 3 பட்டை போடலாம். நம்ம வலது கையில் 3 விரலில், நடுவிரல் இருக்குல்ல, நடுவிரல், மோதிர விரல், ஆள்காட்டி விரல் 3லையும் சந்தனம் குங்குமம் எடுத்து அந்த ஈசான மூலை செவத்தில் நம்ம நெஞ்சு அளவுக்கு வைக்கணும். கீழே தரையில் போடக்கூடாது. நல்ல ஒரு உயரம், ஒரு 3 அடி உயரத்துக்கு மேலே செவத்தில் தடவி அதில் குங்குமம் வச்சுக்கினா மிக சிறப்பாக இருக்கும். அந்த சிவனுடைய அருள் அங்கே இருக்கும். சரியா? ஈசான மூலையில் ஒரு சக்தி இருக்கும். சரியா? வைக்கலாம். வாடகை வீட்டில் வைக்கலாம், சொந்த வீட்டில் வைக்கலாம். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் அவங்க தான் சௌகரியத்துக்கு செய்யலாம். ஏன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சில கொஸ்டின் வரும். ஏன்னா வீட்டுக்காரர் வந்து சில கேள்வி கேட்பார், என்ன உங்கள் சௌகரியத்துக்கு வீடை யூஸ் பண்ணுறீங்கன்னு. அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஆனால் இப்படி சின்ன வரையினால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பெயிண்ட் அடிக்கும் போது அடிச்சிட்டோம்னா அது மறைஞ்சிரும். அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த காரியத்தை பண்ணலாம். மனம்தான் மார்க்கம். மனம் இருந்தால் அனைத்தும் நடைபெறும். இல்லைனா பூஜை ரூமிலே வைங்க. உங்கள் பூஜை ரூம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. சிலர் வீட்டில் பூஜை ரூம் இருக்கலாம். சிலர் வீட்டில் சில இடத்துல பூஜையை வச்சுக்கிட்டு குத்து விளக்கு வச்சுக்கிட்டு சாமி படத்தை வச்சு கும்பிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. பூஜை ரூமில் கூட இந்த கண்ணாடி கிளாஸை வைக்கலாம். இரவு தான் வைக்கணும். இரவு 8 to 9 வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துடணும். மறுநாள் காலையில் 6 to 7 எடுத்துடணும். காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க அந்த டம்ளரை எடுத்து அந்த தண்ணியை வந்து ஒதுக்குப்புறமான இடத்துல ஊற்றிடணும். சுத்தமான இடத்துல தரையில் ஊற்றிடுங்க. சரியா? செவத்து ஓரமாக இல்லைனா ஒரு ஓரமாக ஊற்றிடுங்க. செடி கொடிக்கெலாம் ஊற்றாதீங்க. ஏன்னா அதில் உப்பு இருக்கிறதுனால செடி கொடிக்கு ஊற்றக்கூடாது. உப்பு தண்ணி எப்போயுமே செடி கொடிக்கு ஊற்றக்கூடாது. அதனால் அதை ஒதுக்குப்புறமான கால் மீதி படாத இடத்துல ஊற்றிடுங்க. அந்த கிளாஸை அப்படியே வச்சுருங்க. மறுநாள் நைட்டு அதை கிளாஸை சுத்தம் பண்ணி நான் சொன்ன மாதிரியே 3/4 பாகம் தண்ணி, உப்பு, மஞ்சளை போட்டு வச்சு சாமியை கும்பிட்டு ப்ரே பண்ணுங்கள். உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும். அதுபோக வந்து இரவில் வந்து தேவதைகள்லாம் வரும். சரியா? தேவதைகள் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் வந்து தேவதைகள் இருக்குது. அதெல்லாம் ஆகாய மார்க்கத்தில் சுற்றிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. பஞ்சபூதத்தால் நிரம்பி இருக்குது. அந்த தேவதைகள்லாம் வந்து என்னென்னா, நம்ம ஒரு காரியம் செய்யும்போது அப்படியே ஆகட்டும் அப்படியே சொல்லும். அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சபஸ்து அப்படிமோ. அதாவது எப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லும். அதனால நம்ம நல்ல வார்த்தை சொல்லணும். வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் நல்ல வார்த்தை சொல்கிறா அப்படிம்பாங்க. நல்ல வார்த்தை சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் செய்கிறேன், நான் பார்க்குறேன், என்னால் முடியும்,
நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவ் வார்த்தை சொல்லக்கூடாது. என்னால் முடியாது, போக மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்மளால் அது கொஞ்சம் தாமதமாகும், டிலே ஆகும், அப்படி இருந்தாலுமே அது பாசிட்டிவ் வார்த்தையாக சொல்லணும். முயற்சி பண்ணுறேன், ஐ வில் ட்ரை, ஐ வில் கன்சிடர், வில் டேக் சம் டைம் அப்படி சொல்லி பழகிக்கணும். சரியா? அப்படி சொல்லி பழகிட்டீங்கன்னா அதெல்லாம் பாசிட்டிவ் வார்த்தையாக இருக்கும். அப்படி எந்த காரியத்துக்குமே நீங்கள் பாசிட்டிவான வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் வந்து அப்படியே ஆகட்டும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணும். அது அந்த ஆசீர்வாதம் குமுலேட்டிவ் ஆக 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 அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதம் அதிகமாக ஆக நீங்கள் நல்வழிப்படுவீர்கள். இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கணும் உடனே நடக்காதுங்க. அன்றைக்கு தேதி நடக்காது. ஏற்கனவே அவன் சேர்த்து வச்சுருப்பான். அவன் சேர்த்து வைக்க போய் தான் அது நடக்கும். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன், நடிகர் விஜய் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் என்ன திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டாரா? 32 வருஷமாக சினிமாவில் நடித்து அவர் அதில் நல்லவனாக நடித்து வந்து போய் மீட்டிங் போய் பேசி ஈஸி ஏதோ மக்கள் மத்தியில் ஒரு இது வரப்போய் தானே இன்றைக்கி ஆயிருக்கிறாரு. மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்து எல்லோரும் ஒரு மனதாக அவரை தேர்ந்தெடுக்க போய் தானே வந்திருக்கிறாரு. அது ஒரு நாள் போட்ட விதையில் வரல. 32 வருஷம் உழைப்பு, 90லேருந்து 2026 வரைக்கும் அவர் உழைச்சிருக்கிறாரு. சரியா? ஒவ்வொரு படத்திலும் ஒரு விதமாக நடிச்சிருப்பார். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சில பேருக்கு இது பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம், நல்ல காரியம், உச்சபட்ச காரியம் நடக்கணும்னா எல்லாமே குமுலேட்டிவ் ஆகி ஒரு நேரத்தில் வந்து அந்த உச்சத்தை தொடும். இது எல்லாத்துக்கும் உள்ளது, எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். அதுக்காகத்தான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி ஒரு நேரத்தில் பீக்காக கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டும். அதுதான் நம்மளை உச்சம் தொடும். இன்றைக்கி நடிகர் விஜய் வந்து சிஎம் ஆன மாதிரி தான். சரியா? அது மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குமே நடக்கும். அதுக்கு தான் நல்ல வார்த்தையை சொல்லணும். அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் நைட்டில் வந்து பார்க்கும். இரவில் இதை வைக்கிறதுனால சந்திரனோட ஆதிக்கம் இருக்கும். இந்த இரவில் இந்த கண்ணாடி கிளாஸை வைக்கிறதுனால சந்திரனோட ஆதிக்கம் நேரடியாக இந்த பூமியில் கிடைக்கும். இரவில் இந்த தேவதைகள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்க்கும். இவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்கிறாங்களான்னு. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மதிய சாதம் பொங்கி சாப்பிட்டாலுமே நைட்டில் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும். மிச்சம் வந்து அந்த தண்ணியில் போட்டு, அந்த சாதத்தை தண்ணியில் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்போ வந்து தேவதைகள் என்ன நினைக்கும்னா, அந்த தேவதைகள் வந்து சாப்பிடும், அந்த சாப்பாடை சாப்பிடும். இதெல்லாம் ஆத்ம ஒளியாக நடக்கிறது. நீ நேரில் பார்த்தியா அப்படிலாம் குதர்க்கமாக கேட்கக்கூடாது. குதர்க்கமாக கேட்குறவங்களுக்குலாம் இங்கே பதிலே கிடையாது. குதர்க்கமாக கேட்குறவன் வாழ்நாள் முழுக்க குதர்க்கமாக தான் இருப்பான். சரியா? எவன் நம்புறானோ அவனுக்கு தான் நல்லது நடக்கும். ஏட்டிக்கு பூட்டியாக இருக்கிற ஜாதகமும் அப்படி தான் இருக்கும். சரி, அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. அது வந்து ஆத்ம ரூபமாக வருங்க. ஆத்ம ஒளியாக வந்து அதிர்ஷ்ட தேவதைகள்லாம் வந்து சாப்பாடு சாப்பிடுங்க, பார்க்கும். சரி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க பசியார சாப்பிட்ருக்குறாங்க, பசியோடு இல்லை, சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் மிச்சம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அது ஆசீர்வாதம் பண்ணும். அதுபோக வந்து அந்த கண்ணாடி கிளாஸில் நான் சொன்ன பொருட்களை வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து அப்ரிஷியேட் பண்ணும். பரவாயில்ல, இவங்க ஆச்சார மறுபடி இருக்கிறாங்க, இரவு பொழுதை நல்ல பொழுதாக கழிக்கிறாங்க, இரவு பொழுதும் இவங்க வந்து இறை வழிபாட்டில் இருக்கிறாங்க, சில காரிய சித்திகள் செய்கிறாங்க, இவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும். இது தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் இந்த ஆசீர்வாதம் கிடச்சிச்சு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், ஆனால் போர் அடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வளவலன்னு பேசுகிறீங்க, நிறைய பேசுகிறீங்கிறாங்க. அதனால நானும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். சரியா? நிறைய பேசுவேன். 1 மணி நேரம்லாம் வீடியோ போட்டிருக்கேன். மீனராசிக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம்லாம் பேசியிருக்கிறேன். பட் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சொல்லலாம். போதும், காரியம் செய்யணும், அவ்வளோதான். சரியா? ஈசான மொழியில் இந்த காரியம் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் மண்டிட்டு விழுவான். எல்லா காரியமும் நடக்கும், நினைத்த காரியம் நடக்கும், காரிய அணுகள் நடக்கும். இது வந்து மனித வாழ்க்கையில் ஒரு பரிகாரம் தான். பரிகாரம் சொல்ல முடியாது, ஒரு செயல்பாடு, வாழ்வியல் செயல்பாடு. பரிகாரங்கிறது ஒரு குருக்களை கூப்பிட்டு புரோகிதரை கூப்பிட்டு சாமான் வாங்கி போட்டு யாகம் யோகம் வளர்க்குறது தான் பரிகாரம். இது அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் நம்மளாக செய்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இதய சித்தியோட ஆத்ம சித்தியோடு செய்கிறோம். நம்ம வீட்டில் என்ன வைப்ரேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சக்தி கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் நல்லது நினைக்கிறோம், நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னா அது அப்படியே நடக்கும். சில பெண்கள் சமைச்சா வச்சு பாருங்களேன், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் சமைச்சா வாயிலே வைக்க முடியாது. ஆனால் பொருளெல்லாம் ஒன்று தான், அதே அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறி தான். ஆனால் சிலதை வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும், சிலதை வாயில் வைக்க முடியாது இருக்கும். இது வந்து என்னென்னா அந்த பெண்ணோடைய அமைப்பு. அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆத்ம பலம்னு ஒன்று இருக்குது. சரியா? யாராக இருந்தாலுமே சில வித்தியாசங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு குடும்பத்திலும் வித்தியாசப்படும். ஆனால் நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம நல்ல மனதுடன், இதய சுத்தியுடன், அகத்தூய்மை புறத்தூய்மையுடன் செய்து இருந்து இந்த காரியத்தை செஞ்சோம்னா நல்லது நடக்கும். பார்ப்போம், செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். ஒரு மனசாக செய்யுங்க. எல்லோரும் செய்யணும்லாம் சொல்ல மாட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரியம் செஞ்சோம்னா நல்லது நடக்கும். இப்படி நிறைய இருக்குது. நான் ஏதோ 1-2 அப்பப்போ சொல்லுவேன். செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க்கையில் இது ஒரு பார்ட்டாக எடுத்துகிட்டு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். எப்படி நம்ம தினமும் இறை நமஸ்காரம் பண்ணுறோம், வீட்டில் சாமி கும்பிட்றோம், பூஜை புனஸ்காரம், கோயில் குளத்துக்கு போயிட்டு வரோம், சில ஆச்சார முறையில் சில அனுஷ்டானங்களை செய்கிறோமோ அதே மாதிரி இது மாதிரி காரியத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா ஏதோ ஒன்று நமக்கு நல்லது செய்யும். சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன்
மீனராசி நேயர்களுக்கு உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.